ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜாவா மோடிஃபயர்ஸ். ஓகேவா? மோடிஃபயர்ஸ் இரண்டு வகைப்படும். ஒன்று எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ், இன்னொன்று நான் எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ். ஓகேவா? எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் த எக்ஸஸ் லெவல். ஓகேவா? அதாவது எக்ஸஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ கிளாஸுக்கு இருக்கிற எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், டிஃபால்ட். ஓகேவா? அதே போல் எட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு இருக்கிற எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். ஓகேவா? ஸோ நம்ம இங்க பப்ளிக், அதாவது கிளாஸுக்குரிய பப்ளிக் எக்ஸஸ் மோடிஃபையரை பத்தி பார்ப்போம். ஓகேவா? அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? அதாவது பப்ளிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸஸ் மோடிஃபையர் யூஸ் பண்ணி கிரியேட் செய்யப்படுற கிளாஸஸை எந்த ஒரு கிளாஸாலையும் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்க இந்த மெயின் கிளாஸை எந்த ஒரு கிளாஸாலையும் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இந்த பப்ளிக் என்ற நம்ம எக்ஸஸ் மோடிஃபையர் யூஸ் பண்றோம். ஓகேவா? இங்க நம்ம சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரைட் பண்ணோம்னா ஓகேவா, இங்க நமக்கு ப்ரோக்ராமிங் இன் தமிழ் என்ற அவுட்புட் கிடைக்கும். நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிற எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? அதாவது இந்த கிளாஸை எந்த ஒரு கிளாஸாலையும் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பர்சன் என்ற கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் கிளாஸை இந்த மெயின் கிளாஸால எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல இந்த மெயின் கிளாஸை இந்த பர்சன் கிளாஸால எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காகத்தான் இந்த பப்ளிக் எக்ஸஸ் மோடிஃபையர் யூஸ் பண்றேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஃபால்ட். ஓகேவா? ஸோ இங்க இந்த பப்ளிக் எக்ஸஸ் மோடிஃபையர் இல்லாம நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ்ல எக்ஸஸ் மோடிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகேவா? டிஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை அந்த கிளாஸ் இருக்கிற பேக்கேஜில் இருக்கிற கிளாஸஸால எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? வேறொரு பேக்கேஜில் இருக்கிற கிளாஸஸால எக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பேக்கேஜஸ் என்னன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ப்ரோக்ராமிங் இன் தமிழ் என்ற அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா? அதாவது டிஃபால்ட், அதாவது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகேவா? டிஃபால்ட்னா என்ன? இந்த கிளாஸ் இருக்கிற சேம் பேக்கேஜில் இருக்கிற ஏனைய கிளாஸால இந்த கிளாஸ் எக்ஸஸ் பண்ண முடியும். வேற ஒரு பேக்கேஜில் இருக்கிற கிளாஸஸால இந்த கிளாஸை எக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு இருக்கிற எக்ஸஸ் மோடிஃபையர்ஸ் பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பப்ளிக் சேஞ்ச் பண்ணி கொள்வோம். இங்க நான் ஒரு அட்ரிபியூட் ஒன்று கிரியேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு லைலா. ஓகேவா? ஸோ நான் இங்க ஒரு அட்ரிபியூட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரிபியூட்ற எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? ஸோ இந்த அட்ரிபியூட்டை எந்த ஒரு கிளாஸாலையும் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க நாம சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். மெயின் நியூ மெயின். ஓகேவா? ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே மெயின் டாட் நேம். ஓகேவா? ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? லைலா என்ற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே ஒரு மெயின் என்ற ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னமும் ஜாவா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கார்டு தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நாம இந்த அட்ரிபியூட் எக்ஸஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாம மெயின் கிளாஸ்ல இந்த நேம் அட்ரிபியூட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதில் எக்ஸஸ் மோடிஃபையர் என்ன? பப்ளிக். ஓகேவா? ஸோ நம்ம இதை கட் பண்ணிட்டு நம்ம பர்சன் கிளாஸ்ல நாம அதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக். இங்கே பார்த்தீங்கன்னா நாம இந்த பர்சன் கிளாஸுக்குள்ள நாம இங்கே ஒரு அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த அட்ரிபியூட்டை நம்ம மெயின் கிளாஸ்ல எக்ஸஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாம இந்த பர்சன் கிளாஸுக்குரிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி தான் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இங்கே இதை பர்சன் என்று சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஆப்ஜெக்ட் நேமையும் பர்சன் என்று கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே நியூ பர்சன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பர்சன் என்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த மெயினை ரிமூவ் பண்ணிட்டு பர்சன். ஓகேவா? ஸோ இப்போ நாம பர்சன் கிளாஸ்ல இருக்கிற
நேம் அட்ரிபியூட்டை நம்ம எக்ஸஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லைலா என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதே போல் நீங்கள் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நான் பப்ளிக் void வெல்கம், இங்கே ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வெல்கம் என்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? ஸோ இங்கே நான் இந்த மெத்தட்டை நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி கால் பண்ணலாம்? நாம ஒப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஸோ இங்கே person டாட் வெல்கம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? லைலா அண்ட் அதற்கு கீழே ஹலோ ப்ரோக்ராமர்ஸ் என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த பப்ளிக் அட்ரிபியூட்ஸையோ மெத்தட்ஸையோ நம்ம எக்ஸஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ப்ரைவேட். ஓகேவா? இந்த ப்ரைவேட் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் எக்ஸஸ் மோடிஃபையர் யூஸ் பண்ணி கிரியேட் செய்யப்படுற அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கான்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏனைய கிளாஸஸால எக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இந்த பெர்சன் கிளாஸ்ல கிரியேட் பண்ணிக்கிற இந்த நேம் என்ற அட்ரிபியூட் நம்ம ப்ரைவேட் என்று சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைவேட். ஓகேவா? ஸோ இந்த நேம் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஸோ இந்த நேம் அட்ரிபியூட்டுக்குரிய எக்ஸஸ் லெவல் இந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த பெர்சன் கிளாஸுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இந்த மெயின் கிளாஸுக்குள்ள நாம இந்த நேமை எக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எரர் காட்டுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஒரு எரர் வரும். பார்த்தீங்கன்னா நேம் ஹேஸ் ப்ரைவேட் எக்ஸஸ் இன் பெர்சன். அதாவது இந்த பெர்சன் கிளாஸ்ல இந்த நேம் ப்ரைவேட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த அட்ரிபியூட்டை இந்த மெயின் கிளாஸ்ல எக்ஸஸ் பண்ண முடியாது. அதே போல இந்த மெத்தட்டுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணணும்டா இந்த மெத்தட்டை இந்த பெர்சன் கிளாஸுக்குள்ள மட்டும்தான் எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மெயின் கிளாஸ்ல எக்ஸஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எரர். ஸோ அதுதான் இந்த ப்ரைவேட் எக்ஸஸ் மோடிஃபையரை எக்ஸ்பிளைன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரொடெக்டட் என்று கொடுத்து கிரியேட் பண்ற அட்ரிபியூட்ஸோ, மெத்தட்ஸோ, கன்ஸ்ட்ரக்டர்ஸோ அது கிரியேட் செய்யப்பட்டிருக்கிற பேக்கேஜ்லேயும் அதே போல சப் கிளாஸ்லையும் அதை எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? சப் கிளாஸஸ்னா என்னன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடெக்டட் என்னன்றதையும் அந்த சப் கிளாஸ் அதாவது ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கும் போது நம்ம இந்த ப்ரொடெக்டட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? டிஃபால்ட்னா என்ன? நீங்கள் ஒரு எந்தவித எக்ஸஸ் மோடிஃபையரும் இல்லாமல் கிரியேட் பண்ணுற அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்னா என்ன அர்த்தம்? டிஃபால்ட்டாக கிரியேட் செய்யப்படுற அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எக்ஸஸ் லெவல் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜ்ல இருக்கிற கிளாஸஸால எக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் டிஃபால்ட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது நான் எக்ஸஸ் மோடிஃபையர்ஸ். ஓகேவா? அதாவது டூ நாட் கண்ட்ரோல் எக்ஸஸ் லெவல். அதாவது எக்ஸஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேவா? பட் ப்ரொவைட்ஸ் அதர் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது வேறு செயல்பாடுகளுக்காக வேண்டி நாம இந்த நான் எக்ஸஸ் மோடிஃபையர்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? கிளாஸுக்கு இருக்கிற நான் எக்ஸஸ் மோடிஃபையர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் என்று கொடுத்து கிரியேட் செய்யப்படுற கிளாஸை இன்னொரு கிளாஸால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம இந்த ஃபைனல் நான் எக்ஸஸ் மோடிஃபையரை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதே போல அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கும்போதும் ஜாவா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கும்போதும் நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் நான் எக்ஸஸ் மோடிஃபையரை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அட்ரிபியூட்ஸுக்கும் மெத்தட்ஸுக்கும் இருக்கிற நான் எக்ஸஸ் மோடிஃபையர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக், ஃபைனல், அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? இங்கே ஸ்டேட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் என்று சொல்லி கிரியேட் செய்யப்படுற அட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் கிரியேட் செய்யப்படுற கிளாஸுக்கு சொந்தமானது. ஓகேவா? அதாவது ஒப்ஜெக்ட்டுக்கு சொந்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ஸ்டேட்டிக் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டேட்டிக் void டெக்ஸ்ட் இங்கே ப்ரோக்ராமிங் இன் டைமிங். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே டெக்ஸ்ட் என்ற மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் என்ன அர்த்தம்? இந்த மெத்தட் இந்த மெயின் கிளாஸுக்கு சொந்தமானது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் நம்ம எப்படி எக்ஸஸ் பண்ணலாம், அதாவது எப்படி கால் பண்ணலாம் என்று பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் கால் பண்ணீங்கனாலே இந்த
மெத்தட் இன்வோக் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ப்ரோக்ராமிங் இன் டைமில் என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் ஸ்டேட்டிக். ஓகேவா? அதே போல இங்கே ஸ்டேட்டிக் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக். அதை எப்படி எக்ஸஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ப்ரோக்ராமிங் இன் டைமில் அதே போல் 10. ஓகேவா? ஸோ இந்த அட்ரிபியூட்டும் இந்த மெத்தட்டும் ஸ்டேட்டிக், அதாவது இந்த மெயின் கிளாஸுக்கு சொந்தமானது. ஓகேவா? இங்கே ஸ்டேட்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பப்ளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே இது எரர். அதாவது பப்ளிக்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒப்ஜெக்ட்டுக்கு சொந்தமானது. ஓகே, அதாவது ஒப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட்டை கால் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபைனல். ஓகேவா? ஃபைனல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் கொடுத்து கிரியேட் பண்ணுற அட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸையும் நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஃபைனல் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஃபைனல் ஸ்டேட்டிக். ஓகேவா? அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரிபியூட் இந்த கிளாஸுக்கு சொந்தமானது. அதே போல் இந்த அட்ரிபியூட் ஃபைனல். ஓகேவா? அதாவது இந்த அட்ரிபியூட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே நான் இதை பிரிண்ட் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ 10 என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இங்கே நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண நமக்கு ஒரு எரர் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா cannot assign a value to final variable x. ஓகேவா? அதாவது நம்ம இந்த எக்ஸ் என்ற வேரியபிள் நம்ம ஃபைனல் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் வேல்யூவை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற அட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நான் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஓகேவா? அதே போல் அப்ஸ்ட்ராக்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜாவா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி படிக்கும்போது நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் நான் எக்ஸஸ் மோடிஃபையரை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஜாவா மோடிஃபையர்ஸ் பற்றின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.